జై శ్రీ మాత్రే నమః. జై గురుతో జై குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிட்டு பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு படி சொந்த வீடு யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 4ஆம் வீடு உங்களுடைய லக்னத்தில இருந்து 4ஆம் வீடு 4ஆம் இடம்ங்கிறது தான் வீட்டை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? லக்னம் 1, அதுல இருந்து 1, 2, 3, 4 4ங்கிறது தான் என்னதுங்க வீடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அதனால 4ஆம் வீடு எப்படி இருக்கு, 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கு, 4ஆம் வீட்டு அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுயஜாதகத்தை வச்சு செக் பண்ணிட்டு கோச்சாரத்துல இப்ப நிலை எப்படி இருக்கு, கோச்சாரத்துல அனுகூலம் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடியது ராசிப்படி பொது பலன்கள் தான். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேச ராசிக்கு உண்டு. மேச ராசிக்காரங்க எடுத்தோன்னே என்ன செய்வாங்க, எனக்கே 7 சனி நடக்குது அப்படி நீங்க நினைப்பீங்க. ஆனா குரு பலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. சுப விரயம் பண்ணுங்க. அப்போ வீடு வாங்கக்கூடியது 4ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகுது. இங்க பாருங்க, காசு இல்ல அப்படின்ட்டு ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு போய் கடன் வாங்கி வீட்டை வாங்கிடாதீங்க. உங்களுடைய வருமானத்துல 30% அப்படிங்கிறத நீங்க லோன் எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு மீறி நீங்க போகும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால கவனமாக இருங்க. ஆனா 4ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெறாருங்க. கட்டாயம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த இதுல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஜூன் 1ஆம் தேதியே குரு வராரு. அதனால கட்டாயம் வீடு வாங்கிடுவீங்க. 7.5 சனிகள் இருந்தாலுமே இந்த கஷ்டப்படணுங்கிறது முக்கியங்க. அப்ப இந்த குரு 7.5 சனி பார்க்கும்போது சுப விரயமா மாத்தும். அப்போ ஏதாவது ஒரு கடன், ஒரு இது ஆஃபீஸ்ல ஒரு லோன், ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மேச ராசிக்கு தான். 2வது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கும் இருக்குது. சனியுடைய பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அதே மாரி ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சியும் வந்துடுது. அப்போ என்னன்னா, சனியோடைய பார்வை, சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்ப அவருடைய தாக்கம் இருக்கனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கன்னி ராசிக்காரங்களுக்கு, முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பிராப்தம் இருக்கு. டிசம்பருக்கு மேல உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலம் இருக்கு. டிசம்பருக்கு மேல ராகு கேது பயிற்சி ஆயிருது. அதனால நீங்க மென்டலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டேபிலிட்டி கிடைச்சிரும். அதாவது இந்த இருந்த பிரஷர் எல்லாமே போயி, நல்ல அமைப்பு அப்பாடா! அப்படிங்கக்கூடிய அமைப்பு அந்த டைம்ல வரும். ஒரு சுப விரயம் பண்ற மாரி இருக்கும். 12ஆம் இடத்துல குரு உங்களுக்கு உச்சம் பலம் பெறாரு. 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அதுவும் இல்லாம அஷ்டமத்து சனி இருந்தாலுமே, சனிய குரு 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால சனியுடைய தாக்கம் குறைவும். அதே மாரி ராகு உங்களுக்கு 6க்கும், கேது 12க்கும் போறதுனால, கட்டாயம் இந்த ஏதாவது ஒரு பணத்த போய் லாக் பண்ணணுங்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, நீங்களாவே ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டுருங்க. வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் சிம்ம ராசிக்கு 100% உறுதியாக உண்டுங்க. அதே மாரி கன்னி ராசிக்கும் இருக்குங்க. கன்னி ராசி அப்படின்னாலே 5, 6 கூடிய சனி 10ஆம் பார்வையா எங்க பார்க்குறாரு அப்படின்னா, இது 4ஆம் இடத்த பார்க்குறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு பலமா இருக்குது. குரு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்குது. அது போக குரு 11ஆம் இடத்துக்கு உச்சபலம் பெறாரு. லாபஸ்தானத்துல யார் வராரு? குரு வராரு. குரு என்ன பார்க்குறாரு உங்களுக்கு? 5ஆம் இடத்த பார்க்குறாரு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. இந்த வருடம் ஜாக்பாட் அடிக்கக்கூடியதுலயும் உங்களோட ராசி இருக்கனால, கட்டாயம் சொந்த வீடு அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. இதுக்கு அடுத்தது தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு 2 கூடைய சனி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்துல இருந்து 12யும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வீடு வாங்கணும்னு மட்டும் நீங்க நினைங்க. பொதுவாவே என்னன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்பதான் 7 சனி முடிஞ்ச மாரி இருக்கு. என்னங்க அதுக்குள்ள அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கஷ்டத்தோட கஷ்டமா, கஷ்டம் எப்படியா இருந்தாலும் பட போறீங்கல்ல. வீட்ட வாங்கக்கூடிய கஷ்டமும் படுங்க. தலைக்கு மேல கடன் வாங்கிறாதீங்க. நீங்க வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. அதே மாரி மெடிடேஷன் பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணி அமைதியா காமா இருங்க. கட்டாயம் நீங்க நினைக்கிறது நடந்துருங்க. குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல விரயம் இருக்கு. வருமானம், வரக்கூடிய வருமானத்தையும் அவர் என்ன செய்வாரு? ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உயர்த்தி குடுப்பாரு. வருமானமும் வந்துரும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனத்த குறிக்கக்கூடியது. அதையும் குரு பார்த்துர்றாரு. ஸோ, அதனால ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ண போறீங்க.
நீங்க கையில வச்சிருக்க காச சேர்த்தி வைக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அது எங்கேயாவது புடுங்கிட்டு போகுது. அதுக்கு வீட்ட வாங்குங்க, ஒரு லேண்ட வாங்குங்க, வீடு கட்டுங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. தாராளமா 12ல இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தையும் குரு பாக்குது, 4ஆம் இடத்தையும் பாக்குது. வருமானமும் அது கட்டாயம் வந்துரும். அதனால நீங்க நீங்க வந்து உங்களுடைய மனசுல ஆழ் மனசுல தியானம் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நடந்துரும். தனுசு ராசிக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி மீன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. உங்களுக்கு சுப விரயம் அப்படிங்கிறது இருக்குது. 11 கூடையவரும், 12 கூடையவரும் மீன ராசியில இருக்காரு. 4ல குரு இருந்தாலுமே உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துக்கு வரும்போது, கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்போது, கட்டாயம் வந்து வீடு வாங்கக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. உங்களோட ஜாதகத்திலயும் அந்த தசாபுத்தி போகுது அப்படின்னா, தாராளமா நீங்க ப்ரொசீஜர் பண்ணலாம். பொதுவாவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக இருக்கிறது தான். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.